Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எபிரேயர் 4:14 வாசிக்கிறேன். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். பாவ சோதனை, எப்படி நாம் சோதிக்கப்படுகிறோம், இந்த சோதனையிலிருந்து எப்படி நமக்கு விடுதலை பெறுவதற்கு தேவன் இயேசுவை கொண்டு நமக்கு உதவி செய்கிறார் என்பது குறித்து பார்க்கறதுக்காக தான் இந்த பகுதிக்கு வந்து இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் முக்கியமான காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அதாவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஏன்? அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இதை பற்றி தான் சொல்லிட்டு வர்றேன் இல்லையா? 16ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டிலே சேர கடவுங்கிற வசனத்தை தனியாகவே கோட் பண்ணி பழக்கமாயிடுச்சு நமக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் கான்டெக்ஸ்டை நினைவுபடுத்துகிறேன். இது எந்த கான்டெக்ஸ்டில் சொல்லப்பட்டிருக்கு, எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? சோதனை, சோதிக்கப்படுகிறதுன்னு வரும்போது இரக்கத்தை பெற, கிருபை செய்யும் சகாயத்தை அடைய. பாவ சோதனைகளின் போது இரக்கத்தையும் கிருபை செய்யும் சகாயத்தையும் பெற. நீங்கள் பாவ சோதனையில் வெற்றி பெற்றீங்கன்னா அது என்ன? தேவனுடைய பெரிய கிருபை இல்லையா? தேவன் உங்களுக்கு இரக்கமுள்ளவராக இருந்திருக்கிறார், கிருபை செய்திருக்கிறார், அதனால தான் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீங்க. ஆனால் யாருக்கு அந்த இரக்கமும் கிருபையும் கிடைக்குது? அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி அந்த இரக்கத்தையும் கிருபையும் பெறுறது, அடையிறது, இதை பற்றி தான் இன்னைக்கு கவனிக்க போகிறேன். 2ஆம் அதிகாரத்தையும் திருப்பவும் அதையும் நினைவுபடுத்துகிறேன். 17-18 வசனங்கள். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு, அதே தான் இங்கே சொல்லியிருக்கு, கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தையில். ஒரு நல்ல பிரதான ஆசாரியராக இருந்து நம்ம புரிந்து கொள்கிற பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. எல்லா விதத்திலும் நமக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது, நம்மை போல ஆக வேண்டியதாக இருந்தது. அப்படின்னா நம்மை போல அவர் சோதிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. நம்மளன்னா அடுத்த வசனத்தை பாருங்க. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டிருக்கிறார். இந்த பாவ சோதனை எல்லாம் அனுபவிச்சு பாடுபட்டிருக்கார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். 2 டிரான்ஸ்லேஷன் வாசித்து காமிக்கிறேன். ரொம்ப அருமையான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தமிழில் சொல்றேன். ஒன்று லிவிங் பைபிள். சின்ஸ் he himself has been through suffering and temptation, அவரே இந்த சோதனைகளுக்கெல்லாம் உட்பட்டு அப்படி பாடுபட்டிருக்கிறபடினால் he knows what it is like when we suffer. இதிலே நாம் பாடுபடும் போது, சோதிக்கப்பட்டு நாம் பாடுபடும் போது அந்த பாடு என்ன என்பதை அவர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். and he is wonderfully able to help us. அவர் அற்புத விதமாக நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதிசயிக்கத்தக்க விதத்திலே நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இருக்கீங்களா? இன்னொரு டிரான்ஸ்லேஷன், வீஸ்ட், கென்னத் வீஸ்ட் என்கிற ஒரு பெரிய வேத வல்லுனர், புதிய ஏற்பாடு முழுதையும் மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் இப்படி மொழிபெயர்க்கிறார். For in that he suffered, having himself been tempted and put to the test. அவர் சோதிக்கப்பட்டு பரீட்சை பார்க்கப்பட்டு அப்படி பாடுபட்டிருக்கிறார். அப்படி பாடுபட்டதினால் he is able to run to the cry of those who are being tempted and put to the test and bring them aid. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பரீட்சை பார்க்கப்பட்டு இப்படி பாடுபட்டிருக்கிறதுனால் இன்றைக்கு சோதிக்கப்பட்டு பரீட்சை பார்க்கப்பட்டு பாடுபடுகிறவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர் ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். என்ன அருமையா சொல்லி இருக்கு பாருங்க. அதனால தான் நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு விசுவாசிகள் என்ன பண்றது பிரதர், பாவத்தில் சிக்கிக்கிட்டேன், அகப்பட்டுக்கிட்டேன். சில நேரத்தில் அப்படிதான், அது உலகத்தில் இருக்க வரைக்கும் அப்படிதான். எல்லாரும் ஜெயிலியா, யார் தான் பர்ஃபெக்டாக இருக்கிறா அப்படின்னு பேசக்கூடாது. ஏனென்றால் இவ்வளவு ஓடோடி வந்து உதவி செய்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. இவ்வளவு அதிசயிக்கத்தக்க விதத்தில் நமக்கு
இந்த பாவ சோதனை என்கிற விஷயத்தில் உதவி செய்ய வல்ல ஒருத்தர் இருக்கிறாரு. ஆகவேதான் நாம் சாக்கு போக்கெல்லாம் சொல்லவே முடியாது. பாவம் செய்கிறதுக்கு அங்கே இடமே கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனை, ஜனங்க சோதிக்கப்படுகிறோம் என்கிறதையே சொல்றது இல்லை வெளியே. அதனால தான் அவங்க சோதனையை ஜெயிக்கிறது இல்லை. ஏன் நான் சுட்டி காண்பித்தேன் இல்லையா? சோதிக்கப்பட்டோம்னு சொன்னாலே அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அந்த காலத்தில் யார்கிட்டயா போய் எனக்கு ஒரே சோதனையாக இருக்குது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது அப்படின்னு சொன்னாலே யார் இறங்க பார்த்துட்டு, உனக்குள்ளே ஏதோ பேய் பிடிச்சிருக்கு, உனக்குள்ளே அசுத்தாவி இருக்குது, உனக்கு யாரும் என்னமோ செஞ்சுட்டாங்க, உனக்கு என்ன ஆச்சு, நீ ஞானசானம்லாம் எடுத்துருக்கிற, அடியனுக்கு இந்த மாதிரி எண்ணம்லாம் 25 வருஷத்தில் வந்ததே இல்லை, உனக்கு எப்படி வந்தது? ஏன்னா அவர் மரக்கட்டை ஆகிட்டார்ல, உனக்கு எப்படி இது மாதிரி எண்ணம்லாம் வருதாக்கும்? எப்படி வரலாம் அந்த மாதிரி எண்ணம்? வரவே கூடாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வரக்கூடாது. எனக்கெல்லாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அதனால தான் ரொம்ப அதை சுட்டி காண்பிக்கிறேன். இப்படி சொல்லியே நிறைய வாலிபர்களில் அவனுக்கு என்ன எண்ணம் வரும் பாவம்? எண்ணம் வந்ததுன்னா அவன் வயசுக்கு எட்டிட்டான்னு அர்த்தம், ஒரு அறிகுறி அது. அப்புறம் அந்த எண்ணத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி சரியாக நடந்து கொள்வது, எப்படி கட்டுப்பாடோடு நடந்து கொள்வது, அதை போதிக்கு நம்ம விட்டுட்டு உனக்கு எப்படி எண்ணம் வரலான்னா இது நியாயமே இல்லை. அது ஆளை நாசமாக்குற ஒரு வேலை. அது எண்ணம் வரத்தான் செய்யும். ஏன்னா அது அப்படி தான். அது சரீரத்தில் சில தேவைகள் இருக்கிறது, காரியங்கள் இருக்கிறது, அது அந்த வயசில் அந்த இது நடக்க ஆரம்பிக்கிறது, அதனால எண்ணம் வருது. ஆனால் அதை எப்படி சமாளிக்கிறது, எப்படி மேற்கொள்ளுகிறது, எப்படி வாழுகிறது எப்படின்றத கற்று தரணும் இல்லையா? ஆனால் அது வரவே கூடாது. வந்தாலே நீ மோசம்னு போதிச்சதுனால தான் இன்றைக்கி யாருமே வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள்லாம் பவ்யமாக சட்டையை மாட்டிக்கிட்டு திங்கள்லேருந்து சனி வரைக்கும் ஒரு மாதிரி இருப்போம், ஞாயிற்றுக்கிழமை வேறு மாதிரி மாறிடுவோம், மூஞ்சியே மாறிடும். கரெக்டாக கோயிலில் போய் உட்காந்து நல்லா நாடகம் ஆடி எல்லாத்தையும் தோத்திரம் பிரதர், தோத்திரம், ஹலோ அங்கிள், ஹலோ ஆண்டி, தோத்திரம் ஆண்டின்னு ரொம்ப பவ்யமாக பேசிட்டு ரொம்ப பக்குவமாக இருந்துட்டு இவங்கள்ட்ட தப்பிச்சா போதுன்னு ஓடி வந்துட்டு உள்ள ஒரே சோதனை பாருங்கள். டெய்லி தோல்வி, டெய்லி பாவம் தான். டெய்லி யார்கிட்ட போய் சொன்னால் நம்மளை ஒரு மாதிரி ஏற இறக்க பார்ப்பாங்க. அதனால் நல்லா நாடகம் ஆடிட்டு பேசாமல் வீட்டுக்கு போயிட்டு திருப்பியும் பாவம் செய்ய ஆரம்பிக்க வேண்டியது தான். திருப்பியும் தோல்வியிலே இருந்துக்கிட்டு திருப்பியும் ஆண்டவர்கிட்ட போய் அழுதுகிட்டே இருக்க வேண்டியது தான். இப்படி தான் இருந்தது பாருங்க. சிலர்லாம் உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்களும் அப்படி தான் இருந்துருக்கிறீங்கன்னு. ஆனால் இப்போ அதை சுட்டி காட்ட விரும்பலை, கையையும் உயர்த்துறாதீங்க. பட் அதுதான் உண்மை, நமக்கெல்லாம் தெரியும். சோதிக்கப்பட்டோன்றதை சொன்னாதானே அப்புறம் சோதனையிலேருந்து ஜெயம் வரும். அல்லது அதை ஏற்றுக்கொண்டாதான், சோதிக்கப்படுறோன்றதை ஒத்துக்கொண்டாதான் சோதனையின் மத்தியில் இரக்கத்தையும் சகாயம் செய்யும் கிருபையும் அடையிறதுக்கு அப்போதான் நம்ம போக முடியும். டாக்டர்கிட்ட போய் எனக்கு எல்லாம் நல்லா இருக்குதுங்க, சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னா முதல்ல கிளம்புன்னுவார், டைமை வேஸ்ட் பண்ணாதான் பாரு இல்லையா? ஏதோ வியாதி இருக்கிறனால தான் போயிருக்கோம் டாக்டர்கிட்ட. அவர்கிட்ட போய் என்ன வலிக்குது, ஏது வலிக்குது, என்ன முடியாமல் இருக்குது கரெக்டாக சொல்லணும், என்ன பிரச்சனைங்கிறத கரெக்டாக சொல்லணும். அப்போ பாருங்க, சோதிக்கப்பட்டோம்ங்கிறதுல நாம் வெட்கப்படக்கூடாது, சோதிக்கப்பட்டதுனால வெட்கப்படக்கூடாது. அதனால கெட்டவர்களாக இல்லை நீங்கள் அதனால கெட்டவர்களாக முடியுமானா இயேசு கெட்டவராக இருப்பார். ஆனால் இயேசு கெட்டவராகலையே, சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய். அப்போ சோதிக்கப்பட முடியும், எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட முடியும், பாவம் இல்லாத இருக்கவும் முடியும். சோதிக்கப்பட்டோம்ங்கிறதுனால நீங்கள் அதை பற்றி குற்ற உணர்வு அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் அதுக்கு உட்படாமல் இருந்தால் சரி, அதுக்கு இணங்காமல் இருந்தால் சரி, சோதிக்கப்படலாம். அதுக்கு ஈல்டு பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பாவம் செய்யவில்லை. ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்கிறான்னா எப்போவுமே does it by choice. அவன் பாவம் செய்ய தீர்மானித்து தான் செய்கிறான ஒழிய ஏதோ ஒரு சக்தி அவனை செய்ய வச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு பாருங்க. அதெல்லாம் போய் அதை இன்னைக்கு சொல்ல போகிறேன் நல்லா விளக்கமாக. என்னமோ ஆயிடுச்சு, எப்படியோ செஞ்சிட்டார் அவர், எப்படியோ என்னமோ வந்துருச்சு அவர் மேலே, அப்படி செஞ்சிட்டார் கிடையாது. அது பை சாய்ஸ் தான். பிசாசே அதில் இன்வால்வ்டாக இருந்தால் கூட பிசாசை விட பெரியவர் உதவி செய்ய இருக்கும்போது பிசாசு எப்படி செய்ய வச்சான்னு சொல்லலாம் இல்லையா? உதவி செய்கிறவர் பிசாசை காட்டிலும் பெரியவர். அப்போ பிசாசு எப்படி செய்ய வச்சான்னு சொல்லலாம் முடியாது. அதனால இன்றைக்கு நற்செய்தி என்ன, நமக்கு உதவுகிறவர் இருக்கிறார். ஆகவே சோதிக்கப்படுறதை பற்றி நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். சோதிக்கப்படும் போது இரக்கத்தையும் சகாயத்தையும் பெற அவரிடத்திலே கிட்டி சேர கடவோம் என்று வேதவசனம் சொல்லுது. எப்படி வர்றது, எப்படி சகாயத்தை பெறுறது அதை பார்ப்போம். பாவத்தை புரிந்து கொள்ளணும், சோதனையை புரிந்து கொள்ளணும், அப்போ தான் சகாயம் பெறுறது எப்படின்னு புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு பாவங்கிறதே ஒரு பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் வேர்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு. அதாவது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் ஞாபகம் இருக்குது, ஐரோப்பாவில் போய் பிரசங்கம் பண்ணால் பாவம்னு பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அதெல்லாம் பேசாதீங்க, பாவங்க ஒன்றா இங்கே ஏற்றுக்க மாட்டாங்க அதெல்லாம்.
ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும்னு ஒருத்தர் சொன்னார். நான் ஜாக்கிரதையாவது இதாவது அடித்து தள்ளுறது பாவங்க எல்லாம் போட்டு. ஏன்னா பைபிளை தானே நம்ம பிரசங்கம் பண்ண போகிறோம். இவங்களுக்கெல்லாம் ஜாக்கிரதையாக நம்ம இருக்க முடியாது. இவங்க ஜாக்கிரதையாருன்னா அவங்களுக்கு பயந்து ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. ஆனால் நான் பண்ணும்போதெல்லாம் கரெக்டாக பிரசங்கம் பண்ணால் அவன் வந்து பாராட்டுறான். அவன் வந்து கரெக்டாக சொன்னீங்க போங்க, இப்போ ரொம்ப நாள் ஆச்சு சொல்லி யாரும் இப்போ தான் அவன் சொல்கிறீங்க நீங்கங்கிறான். அவனுக்கு பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம உண்மையை சொல்லும்போது சத்தியம் ஜனங்களை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஐரோப்பா மாதிரி நாடுகளில் பாருங்கள், முக்கியமாக ரொம்ப செக்யூலர் ஆகிடுச்சாங்க ஆட்டிடியூட். பாவம்னு ஒன்று கிடையாது அப்படிங்கிறாங்க. அந்த பாவன்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஒரு கல்ச்சர்டு பர்சனாக இருந்தால், அறிவுள்ள ஒரு மனுஷனாக இருந்தால், படித்த மனுஷனாக இருந்தால் பாவம், குற்ற உணர்வு, கில்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாதுன்றாங்க. படித்த மனுஷர்கள் எப்படி இருக்க வேணும்? ப்ராப்ளம்னு சொல்லலாம், ஒரு இஷ்யூ, ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லலாம், சில டிஃபிகல்ட்டிஸ், சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சில சேலஞ்சஸ், சில சவால்கள், கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குதுங்க, கொஞ்சம் சேலஞ்சு இருக்குதுங்க, கொஞ்சம் இஷ்யூ இருக்குதுங்க, சில சவால்களை சந்திச்சுட்டு இருக்கிறேங்க, கொஞ்சம் விவகாரங்கள் இருக்குது, சில சச்சரவுகள் இருக்குது, கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது. இப்படியெல்லாம் சொல்லலாம் இல்லையா? எதை சொன்னாலும் சொல்லிக்கோ, பாவம் மட்டும் சொல்லிடாதுன்றான். அப்போ இந்த விவகாரங்கள், சிக்கல்கள், சச்சரவுகள், பிரச்சனைகள்னு சொல்லும்போது என்ன ஆயிடுது? அவங்க என்ன சொல்கிறாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து நான் வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறேங்க. சொல்கிறது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, பாவத்திலே வாழ்ந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கிறாராம். இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, முன்னை விட இப்போது சின் இஸ் டு ரைச்சஸ்னஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. முன்ன பாவம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரைச்சஸ்னஸ் கம்மியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ரைச்சஸ்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பாவம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கிறேன். இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் வேத வசனம் அப்படி போதிக்கல பாருங்கள். வேத வசனம் அப்படி சொல்லலை. இதை ஒரு விவகாரம், ஒரு சச்சரவு அல்லது ஒரு சிக்கல் இப்படிலாம் பார்க்கறதுனால தான் மொல்லமாக அதை டீல் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பாவத்திலே வாழ்ந்துக்கிட்டு நாளைக்கு அதை யோசிக்கலாம், நாளன்னைக்கு அதை யோசிக்கலாம், அது வரைக்கும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இப்படிலாம் எண்ணம் வருது பாருங்கள். சில நோய்களுக்கு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க, உடனே அட்மிட் பண்ணுவாங்க. பாருங்கள், இருதயத்தில் குழாயெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்குன்னு வைங்க. ஒருத்தர் அப்படி தான் போனார் பாருங்கள், வயசானவர். ஆஸ்பத்திரிக்கு போனார், சும்மா செக்கப் பண்ணலான்னு போனார். போனால் 95% பிளாக்கு, 4 குழாயில் 95% பிளாக்கா. 95% பிளாக்குன்னு கண்டுபிடிச்ச உடனே மனைவியோடு போயிருக்கிறாரு. போன உடனே அவங்க சொல்லிட்டாங்களே, இது அமெரிக்காவில், கிஸ் யுவர் ஒய்ஃப் அண்ட் we're going to admit youன்ட்டாங்களாம். மனைவிக்கு கடைசியாக ஒரு முத்தம் கொடுத்துக்கோ, உயிரோடு இருப்பியோன்னு தெரியாது, அட்மிட் பண்ணி உடனே அதை சரி பண்ணணும். எந்த நேரமும் சேர்த்துடலாம் ஆள். 95% பிளாக்காக இருக்குது, நீ வந்து இப்போ வந்து எந்திரிச்சு நடந்து வந்ததே பெரிய அதிசயம், இனிமே ஒன்று அனுப்ப மாட்டோன்ட்டாங்க. உடனே இப்போவே அட்மிட் பண்ணி இப்போவே அதை நோண்டி எடுக்கணுன்ட்டாங்க. அப்போ பாருங்க, ஆளை கொல்றது வந்து வியாதிகளை காட்டுறது இன்றைக்கு அதிகமாக கொல்லுகிறது பாவம். ஆனால் அந்த பாவம்னு அழைக்காதனால, பாவத்தை அங்கீகரிக்காதனால, பாவம்னு உண்மையை அங்கீகரிக்காதனால நாம் என்ன பண்ணுறோம்? அதை அப்படியே கொல்ல விடுகிறோம், அதை அப்படியே நம்ம தின்று போட விடுகிறோம், அப்படியே நம்ம அரித்து போட விடுகிறோம், நம்ம நாசமாக்க விடுகிறோம். நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய சமாதானத்தையும், நம்முடைய பொருளாதாரத்தையும், நம்மை குறித்த எல்லாத்தையும் கெடுத்து நாசமாகிற வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனைங்க, ஒரு சின்ன இஷ்யூங்க, ஒரு சின்ன இதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக டீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் தேவலாங்க அப்படின்னு இருக்கிறோம். அது என்ன பண்ணுது? தின்னு 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 ஒரே தின்னு போட்டுருது. அது இந்த டாக்டரிங் அப்ரோச் தான் கரெக்ட். உடனே வெட்டி எரியணுன்றாங்க, உடனே கிளியர் பண்ணணுன்றாங்க, உடனே அடைப்பை சரி பண்ணணுன்றாங்க. அதுதான் கரெக்ட் பாருங்க. இதுக்கேற்ற மாதிரி சபையிலையும் என்ன பண்ணிடுறாங்க பாருங்க. இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்லிட்டு ஆளுங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. சபை ஆளுங்களும் என்ன சொல்லிடுறாங்க? ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் என்ன நடக்குது? நீ பழைய பாவி, நீ ரட்சிக்கப்பட்ட பாவி, முக்கி எடுக்கப்பட்ட பாவி, நீ ஆவியை பெற்ற பாவி. இப்படியே சொல்லி சொல்லி பாவி என்ன பண்ணுவான்? ரன்னர்ஸ் ரன், ஸ்விம்மர்ஸ் ஸ்விம், சின்னர்ஸ் சின்னுவாங்க. அது மாதிரி பாவி என்ன பண்ண போகிறான்? பாவம் தான் செய்வான், வேற என்ன செய்ய முடியும் அவன்? அப்போ பாவி பாவின்னு சொன்ன உடனே அவனுக்கு பாவம் தான் நல்லா சரளமாக வருது அவனுக்கு. ஏன்னா அவன் பாவி பாவின்னு சொல்லி பாவம் நல்லா தாராளமாக வருகிறது. ஆனால் வேத வசனம் அப்படியா போதிக்குது? வேத வசனம் நம்ம பாவின்னு போதிக்குதா? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்களே என்று போதிக்குது. ஹலோ, இருக்கிறீங்களா? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்குது. வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள்னு சொல்லியிருக்குது. பாவத்துக்கு செத்திருக்கிறீர்கள் சொல்லியிருக்குது. பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான்னு சொல்லியிருக்குது. பாவத்தில் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பழைய மனுஷன்
சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். அப்படியே எண்ணிக்கொள்ளுங்கள். சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக இனி சரீரத்தின் அவயவங்களை இனி அக்கிரமத்தை செய்யும்படி ஒப்புக்கொடாதிருங்கள். எப்படி சொல்லுது பாருங்க பைபிள். பைபிள் அந்த மாதிரி இவங்க சொல்ற மாதிரி சொல்லல. பைபிள் என்ன சொல்லுது? உனக்கும் பாவத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது, துண்டிச்சாச்சு. கல்வாரி சிலுவையில் உன் பாவத்தை சுமந்து செத்து உயிரோடு எழும்பி உனக்கு வாழ்வழிச்சிருக்கிறாரு. இந்த பாவத்தின் மேல வெற்றியை உனக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் சம்பாதித்து கொடுத்த வெற்றியில நீர் வாழ்ந்துவோ, அதை கோட்டை விட்டுறாத. அதுதான் சொல்லுது. அதனால பாவத்தை வெறுத்து தள்ளு. நீ பாவத்துக்கு செத்தவன் என்று எண்ணிக்கொள். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் என்று எண்ணிக்கொள். பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் எண்ணிக்கொள். இதை சொல்லாம நீ பழைய பாவி, முக்கப்பட்ட பாவி, பாதி பாவி, முக்கா பாவின்னு சொல்லிட்டு இருந்தா அப்ப வசதியா போகுது பாருங்க எல்லாருக்கும். வேத வசனம் திட்டவட்டமா சொல்லுது. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை, இப்போ நான் சொன்ன வார்த்தைகள்லாம் அதில் வருது பாருங்க. அதில் முக்கியமா 1ஆம் வசனத்தை கவனிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. எல்லாம் சொல்லுங்க, கூடாதே. பாவம் செய்யலான்னு சொல்லலாமா? கூடாதே. திட்டவட்டமா சொல்றாரு. இந்த பாவம் செய்யலாமான்னு பேச்சு எடுக்கிற ஆளுக்கு பார்த்த உடனே பிடிச்சிங்க கரெக்டா. கூடாதே. நம்மளும் அப்படியே வளவள கொல கொலன்னு பேசக்கூடாது. ஆமா பிரதர், யார் தான் செய்யல, எல்லாரும் செய்யறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இது வரைக்கும் யாரையும் இந்த கதை தான் வேணாங்கிறது. பைபிள்ல என்ன சொல்லி இருக்குது? பாவம் செய்யலாமா? கூடாதே. பிளைன் கட் அண்ட் ரைட். எனக்கு ரொம்ப பிடிக்குது பைபிள். கூடாதே. எல்லாம் சொல்லுங்க, கூடாதே. அப்புறம் வளவள கொல கொலன்னு இல்ல பிரதர், நம்ம நியாயமா பேச, கடவுளுடைய வார்த்தையை விட பெரிய நியாயமா பேசுறீங்களா நீங்க? அதை விட பெரிய ஞானிகளா நீங்க? கடவுளுடைய வார்த்தை சொல்லுது கூடாதே. இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா வந்திருக்குது. God forbid. என்ன அருமையா சொல்லிருப்பாங்க? God forbid. That's the word that is used there. கூடாதேக்கு பதிலா God forbid. இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங்கான வார்த்தைகள் பாருங்க. 15ஆம் வசனமும் அப்படிதான் சொல்லு. இதனால் என்ன? நான் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? இந்த பாவம் செய்யலாமான்னு வந்த உடனே பதில் என்ன வருது? கூடாதே. எல்லாம் சொல்லுங்க, கூடாதே. பாவம் செய்யலாமா? பாவம் செய்யலாமா? பாவம் செய்யலாமா? நல்லா இறங்கிடும் இப்போ போறதுக்குள்ள. பாவம் செய்யலாமானாலே கூடாதே. இதுக்கு வேற பதிலே கிடையாது பாருங்க. பைபிள் இஸ் வெரி கிளியர். பைபிள் பிளைனா சொல்லுது, பாவம் செய்யலாமா? கூடாதே. அவ்வளவுதான். வளவள கொல கொல பேச்செல்லாம் கூடாது. அதான் பைபிள் போதனை பாருங்க. ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்யறான்னா அவன் பாவம் செய்துதான் ஆக வேணும், வழி இல்லை. அது பாவ சோதனை வந்து அப்பேற்பட்ட கொடூரமான சோதனை. அவனை சோதிச்சு அவனை வீழ்த்திரிச்சாக்கும், அவனை தோற்கடிச்சிருச்சாக்கும். அதனால தான் அவன் பாவம் செஞ்சான்னு சொல்றதுக்கு இடமே கிடையாது. அப்படி வாய்ப்பே கிடையாது. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான், பாவத்துக்கு செத்து இருக்கிறான். கூடாதுன்னு வேதம் சொல்லி இருக்குது. அப்புறம் எப்படி பாவம் செஞ்சான்? நான் சொல்றேன், இச்சித்து அதில் இழுப்புண்டு போய் இவனே போய் கை காலில் யூஸ் பண்ணி தான் செஞ்சிருக்கிறான். இவன் விருப்பப்பட்டு தான் போய் செய்யறான் ஒழிய இவனை செய்ய வைத்தது ஒன்றும் கிடையாது. பாருங்க, ஒருவேளை அந்த சோதனையில பிசாசே தலையிட்டு ஒரு சோதனையின் மூலமா அவங்கள தோக்கடிக்க நினைச்சா கூட பிசாசை காட்டிலும் பெரியவர் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நீங்க ஜெயிப்பீங்களா? பாவம் ஜெயிக்குமா? நான் சொல்றேன், நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு உதவியாளர் உள்ளேயே இருக்கிறார். நம்ம கூப்பிட்டு அவர் வர போறது இல்லை, இங்கேயே தங்கி இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் நமக்குள்ளேயே இருக்கிறார், உதவி செய்கிறார். ஓடோடி வந்து உதவி செய்கிறார். He comes to the cry of those who are tempted and tested to help them and give them aid. He wonderfully is able to help them. அப்படி இருக்கும்போது நான் ஏன் தோற்க வேண்டும்? இல்லையா? ஆனால் பாருங்க, நிறைய கிறிஸ்தவங்க என்ன நம்புறாங்க? there is such a thing as irresistible temptation. அதாவது தவிர்க்க முடியாத, மேற்கொள்ள முடியாத சோதனை இருக்குது பிரதர் அப்படின்னு நினைக்கிறாங்க. irresistible, அதை எதிர்த்து மேற்கொள்ள முடியாது நம்மளால. அவ்வளோ பெரிய சோதனை லேசானது இல்லை பிரதர். அதை எதிர்த்து நம்ம மேற்கொள்ள அவ்வளோ பெரிய சோதனை. எனக்கு தெரியும் சில ஆட்கள் இருக்கிறாங்க, பெரிய மன்மதர்கள் நினைப்பு. அவங்க ரொம்ப irresistible நினைப்பு. இவங்களை யாரும் வேணானே சொல்லிட முடியாது. என்னை யார் எப்படி வேணான்னு சொல்லிடுவா? நான் அப்பேற்பட்ட மன்மதன். அப்படிப்பட்ட ஆளுகளை பார்த்துருக்கீங்களா? கையை உயர்த்தலாதீங்க, கேட்குறேன் சும்மா. சரி, பார்க்கலனே வச்சுக்குவோம். நீங்களாம் ஒருவேளை பார்த்துருக்க மாட்டீங்க, நான் பார்த்துருக்கிறேன். இப்படிப்பட்ட ஆளுகளோட பழகி கூட இருக்கிறேன்.
அவங்களுக்கு வந்து தாங்க பெரிய irresistible beings நினைப்பேன். அவங்களுக்கு நான் பிடிச்சி காமிக்கிறேன், நான் வந்து அடைஞ்சு காமிக்கிறேன், அப்படிப்பட்ட ஆளுங்க அவங்க. ஏன்னா அவங்கள வந்து யாரும் வேணான்னு சொல்ல முடியாதான். ஏன்னா அவங்க நினைச்சா யார் வேணுமோ அவங்கள பிடிக்க முடியும் அவங்களால. அந்த மாதிரி ஒரு நினைப்பு. இப்படி பெண்களும் இருக்கிறாங்க. ஆளை பிடிச்சி இழுத்து போட்டுடலாம், நம்ம வந்து irresistible. அதுக்கேற்ற மாதிரி எவனாவது ஒரு பொய்யன் போய் அவள்கிட்ட என்ன சொல்லிடுறான், நீ ரொம்ப irresistible, உன்னை ரெசிஸ்ட் பண்ணவே முடியாது, என்னால் ரெசிஸ்ட் பண்ணவே முடியலன்னு அவளுக்கு ரொம்ப இன்னும் ஏறிடுது. ஆஹா, நான் வந்து irresistible, நான் வந்து நான் கொடுக்குற சோதனையை அவன் மேற்கொள்ளவே எவனும் மேற்கொள்ளவே. இப்படிலாம் ஆட்கள் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஆட்கள் இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் பொய்யர்கள் என்று நான் சொல்லுகிறேன். irresistible சோதனைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. எந்த மனுஷரும் irresistible கிடையாது. எந்த சோதனையும் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாத சோதனை என்று ஒன்று கிடையவே கிடையாது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நிறைய உலகம் முழுக்க இருக்கிற பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் சொல்கிறேன், அவங்க இப்படியெல்லாம் நம்புறாங்க பாருங்க. அதனால தான் இன்னும் பாவத்திலே கிடக்கிறாங்க, இன்னும் தோல்வியிலே கிடக்கிறாங்க, பாவத்தில் ஜெயம் பெற முடியாமல் இருக்குது. ஏன்னா என்ன நம்புறாங்க, இது ஏன் ஃபால்ட் இல்லை பிரதர், ஏன் ஃபால்ட் இல்லை, நான் என்ன பண்ணுறது, ஐ குட்ன்ட் ஹெல்ப், ஏன் ஃபால்ட் இல்லை. ஒருத்தர் சொன்னார் பாருங்க, லஞ்சம் கஞ்சானத்தையும் வாங்கி மாட்டிட்டார் போல இருக்கு. ஒரு நாள் பார்த்தேன், சொல்கிறாரு என்ன ஆச்சு பிரதர், என்ன சொல்கிறாரு, இது மாதிரி எப்படி அந்த காசு என் பாக்கெட்டில் வந்ததுன்னு எனக்கு தெரியல பிரதர், இப்படியே சொன்னார். இது நான் எக்ஸாஜரேஷனாக சொல்லலை. எப்படி அந்த காசு கையில் இவர் தான் வாங்கி போட்டிருப்பார் போல இருக்கு, என்ன எப்படி வந்துடும் பாக்கெட்டில் சொல்லுங்கள், எப்படி காசு பாக்கெட்டில் நுழைஞ்சதுன்னே தெரியல. சிலர் சொல்கிறாங்க, எப்படி போய் அந்த படுக்கையில் படுத்தேனே தெரியல, எனக்கு காலையில் எந்திரிச்ச பிறகுதான் பிரதர் எனக்கு தெரியும். சத்தியமாக சொல்கிறேன் பிரதர், சத்தியமாக சொல்லாதீங்க பிரதர், என்னமோ மயக்கம் பிரதர், என்னமோ தலை சுத்திருச்சுங்க, அப்படியே எனக்கே ஒன்றும் தெரியல, என்ன ஆச்சுன்னே தெரியல, போனேன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கடவுளுக்கு தான் தெரியும். அதாவது கடவுளுக்கு தெரியுமா இவருக்கு தெரியாதான், கடவுள் பார்த்துக்கிட்டு பேசாமல் இருந்துட்டாராம். என்ன மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க பாருங்க. இப்படி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஏதோ மயக்கத்தில் ஆயிடுச்சு பிரதர், ஏதோ யாரோ வச்சுட்டாங்க பிரதர், நான் நல்லா இருந்தேன் பிரதர், எப்படி ஆயிடுச்சு பிரதர், என்னமோ ஆயிடுச்சு, என்னாச்சுன்னே எனக்கு சுத்தமாக தெரியாது பிரதர், காலையில் எந்திரிச்சவன தான் பிரதர் எனக்கு தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியல பிரதர், எப்படின்னே தெரியல பிரதர், கடவுள் ஏன் அப்படி அனுமதிச்சாருன்னே தெரியல பிரதர், இது சுத்தமாக என் ஃபால்ட்டே இல்லை பிரதர். நான் சொல்கிறேன், சுத்தமாக பொய் பிரதர். பாருங்க, இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபையும் அடையும் வேணும்னா ஒரு காரியம் முதல்ல இருக்கணும். அது என்னன்னா உண்மை. இப்படி பொய் பேசுகிறவர்கள் என்ன ஆகிடுது, அதாவது செய்கிறதையும் செஞ்சு போட்டு காசு எப்படி வந்ததுன்னே தெரில, நான் எப்படி அங்கே போனேனே தெரில, எப்படி அங்கே கிடந்தேனே தெரியல, என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல, எனக்கு காலையில் தான் தெரியுமாக்கும், எல்லாம் ஒரே பிரம்மையில் முடிஞ்சு போச்சு பிரதர், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே எல்லாம் ஓவர் பிரதர். இப்படி சொல்கிற ஆளுகள்லாம் அவர்களை போல் ஒரு பொய்யர்கள் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. பொய் சொல்கிற வரைக்கும் இரக்கத்தை பெற முடியாது, சகாயம் செய்ய கிருபை அடையவும் முடியாது. யார் இரக்கத்தை பெற முடியும், யார் சகாயம் செய்ய கிருபை அடைய முடியும்? நான் சொல்கிறேன், உண்மையை சொல்லுகிறவர். நான் சோதிக்கப்படுகிறேன், இந்த சோதனை எனக்கு பெரிய சோதனையாக இருக்குது, எனக்கு உதவி தேவை என்று சொல்லி அதை அங்கீகரித்து சோதிக்கப்படுறன்ற உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறவர்கள், அவர்கள்தான் இரக்கத்தையும் சகாயம் செய்யும் கிருபையும் அடைய முடியும். மற்றவர்கள் என்ன ஆறாங்க, இப்படி பொய் பேசிக்கிட்டே இருந்தால் தோல்வியிலே வாழ வேண்டியது தான், வெற்றிக்குள்ளே வரவே முடியாது, பாவத்திலிருந்து வெளியே வரவே முடியாது. நிறைய கிறிஸ்தவர்களுடைய நிலைமை இந்த மாதிரி இருக்குது. சிலர் கேட்குறாங்க, ஏங்க இத்தனை வருஷமாக ஒரு கிறிஸ்தவராக இருக்கார், இப்படி இருக்கார். அதான் தங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொள்கிறதே கிடையாது, தங்களுடைய பிரச்சனையை ஒத்துக்கொள்கிறதே கிடையாது, உண்மையை பேசுறது கிடையாது, ஒரு பிரம்மையில் வாழுகிறது, ஏதோ எனக்கு தெரியாமல் எல்லாம் நடந்துருச்சு, என் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுகிற ஆட்கள் பாருங்க. இயேசு கல்வாரி சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த அந்த விடுதலையை அனுபவித்து பார்க்க முடியாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள்.